Hi friends, வணக்கம். வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல். இன்னைக்கு வீடியோல நிறையவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா வீடியோ ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் டைம் சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க. பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிட்டு என்னென்ன டிப்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம கிச்சனில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மளிகை பொருட்கள்லாம் பாக்ஸில் போட்டுட்டு நம்ம இந்த மாதிரி அடுக்கி வச்சுருப்போம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா இடம் நமக்கு ரொம்பவே கம்மியாக இருக்குதுன்னும் போது இந்த மாதிரி ஒன்று பின்னாடி ஒன்று நம்ம வந்து அடுக்கி வச்சுருப்போம். அந்த மாதிரி ஒன்று பின்னாடி ஒன்று நம்ம வந்து அடுக்கி வச்சுருக்கும் போது பின்னாடி இருக்கிற பொருளை வந்து எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதுவும் அவசர அவசரமாக நம்ம சமைச்சிட்ருக்கோம் அப்படின்னும் போது ரொம்பவே எடுத்து வந்து யூஸ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஒரு பாட்டில் 2 பாட்டிலை வந்து நகர்த்தி வச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு பின்னாடி இருக்கிற பொருளை எடுக்கிற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பின்னாடி என்ன பொருள் இருக்குது அப்படிங்கிறதும் நமக்கு வந்து தெரியாது. சில சமயங்களில் நம்ம மறந்தும் போயிடுவோம். அதை வந்து எப்படி ஈஸியாக அட்ஜஸ்ட் பண்ணி நல்லா அழகாக நமக்கு பார்த்த உடனே பின்னாடி என்ன பொருள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியாக அடுக்கி வைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நான் இதை வந்து ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிடுறேன். சக்கரை வச்சுருந்ததுனால நிறைய எறும்பு வந்துருந்தது. ஸோ அது எல்லாமே வந்து க்ளீன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அந்த ரெஜிபம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, நம்ம ஏதாவது திங்ஸ் வந்து வாங்கும்போது அதுக்குள்ளே வந்து சைடில் வந்து வச்சு வரும் பாருங்கள். இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் இருந்தது அப்படின்னா எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வந்து ஸ்பாஞ்ச் மட்டுமே யூஸ் பண்ணி ரொம்ப அழகாக நம்ம வந்து அடுக்கி வச்சிடலாம். தேவையான அளவுக்கு நான் வந்து ஹைட்டில் இருக்க மாதிரி எடுத்து அடுக்கியிருக்கேன். இப்போ பாருங்கள், அதுக்கு மேலே வந்து நம்ம இந்த மாதிரி பாக்ஸை வந்து வச்சுட்டே வந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நல்ல ஸ்பேஸ் வந்து நமக்கு நிறைய கிடைக்கும். வேணும்னா நீங்கள் கலர் பண்ணி கூட ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கூட நீங்கள் வந்து அடுக்கிக்கலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நீங்கள் அடுக்கும்போது உங்களுக்கு பார்க்குறதுக்கு இன்னுமே வந்து நல்லா அழகாக இருக்கும். பாருங்கள், இப்போ வந்து நான் எப்படி அடுக்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி இருக்கிற பாக்ஸில் என்னென்ன பொருட்கள் இருக்குது அப்படிங்கிறது பார்த்த உடனே நமக்கு வந்து ஈஸியாக தெரியுது. அதே மாதிரி எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது. மீதி இருக்கிற சின்ன சின்ன பாக்ஸ் எல்லாம் நான் இந்த மாதிரி அடுக்கி வச்சுருக்கேன். என்னோட கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்லாப் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 2 ஸ்லாப்புக்குள்ளே தான் நான் வந்து எவ்வளோ மளிகை பொருட்கள் வந்து வச்சுருந்தாலுமே வந்து அட்ஜஸ்ட் பண்ணி அடுக்கி வைக்கணும். ஸோ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஐடியா வந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து பொருட்களை அழகாக அடுக்கி வைக்கலாம். பார்த்தா உங்களுக்கு தெரியும் இவ்வளோ தூரத்துக்கு நான் அந்த ஸ்பாஞ்ச் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். நிறைய பார்த்திங்கன்னா நம்ம வாங்குகிற திங்ஸில் அந்த பாக்ஸுக்குள்ளே வந்து வச்சு வரும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் அதை எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். வேணும்னா நீங்கள் அதுக்கு ஏதாவது கலர் கொடுத்து கூட அழகாக யூஸ் பண்ணலாம். பார்க்குறதுக்கு இன்னுமே அழகாக இருக்கும். ஸோ இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா எப்படி ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாம். மீதமான சப்பாத்தி மாவை யூஸ் பண்ணி நான் இன்றைக்கி வந்து சூப்பரான ஒரு பாஸ்தா ரெசிபி தான் பண்ண போகிறேன். நம்ம வந்து வீட்டிலேயே வந்து இந்த மாதிரி ஹெல்த்தியாக கோதுமை மாவு யூஸ் பண்ணி பாஸ்தா வந்து பண்ணும்போது டேஸ்ட்டும் வந்து அல்டிமேட்டாக இருக்கும். கிட்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த மாவு பார்த்திங்க அப்படின்னா முதல் நாள் நைட்டு வந்து நான் சப்பாத்தி போட்டுட்டு மீதி இருந்த மாவை வந்து எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். அது மறுநாள் காலையில் வந்து பார்த்திங்கன்னா டிஃபனுக்காக பாஸ்தா பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 உருண்டை வரைக்கும் எனக்கு வந்து கிடச்சிது. அதில் ஒரே ஒரு உருண்டை மட்டும் யூஸ் பண்ணி நான் வந்து இந்த மாதிரி சப்பாத்திக்கு நம்ம எப்படி தேய்ப்போம் அதே மாதிரி தேய்ச்சிக்கோங்க. ரொம்ப மெல்லிஸாக வந்து தேய்ச்சிடாதீங்க. ஓரளவுக்கு வந்து திக்காக இருக்கிற மாதிரி தேய்ச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி தேய்க்கும் போது அடியில் வந்து மாவு போட்டு தேய்ங்க. ஏன்னா நம்ம வந்து கட் பண்ணிவிட்டு எடுக்கும்போது நமக்கு நீங்கள் மாவு போடலை அப்படின்னா அது வந்து வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு டிசைன் கொடுக்குற மாதிரி ஏதாவது ஒரு ஷேப்பில் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அடியில் வந்து ரொம்ப மெல்லிஸாக நீங்கள் வந்து தேய்ச்சிட்டிங்க, மாவு வந்து போட்டது பத்தலை அப்படின்னும் போது கொஞ்சம் ஒட்டிக்கிட்டு உங்களுக்கு வரதுக்கு கஷ்டமாக இருக்கும். மாவு வந்து நிறைய போட்டு தேய்ச்சிங்கன்னா இந்த மாதிரி ஈஸியாக உங்களுக்கு வந்து எடுக்க வந்துடும். இந்த மாதிரி ஹோம்மேடு பாஸ்தா வந்து பண்ணும்போது நம்ம நிறைய டிசைன் வந்து போட்டு பண்ணலாம். வேணும்னா சொல்லுங்கள். அடுத்தடுத்து ஒரு வீடியோஸில் நான் அந்த மாதிரி வந்து நிறைய டிசைன் வச்ச மாதிரி நான் உங்களுக்கு வந்து பாஸ்தா ரெசிபி வந்து ஷேர் பண்ணுறேன். இப்போ எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் வந்து மாற்றிக்கோங்க. அப்போ தான் நம்ம ஈஸியாக அந்த தண்ணியில் போடுறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சுருக்கேன். கொஞ்சமாக உப்பு, மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் சேர்க்கும் போது கொஞ்சம் கலராக இருக்கும். ஸோ அதுக்காக இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி போட்டு விட்டுருங்க தண்ணியில். ஒரு 10 நிமிஷம் உங்களுக்கு வந்து இது நல்லா வேகிறதுக்கு டைம் கொடுத்துருங்க. நல்லா வந்து வேகட்டும். இந்த மாதிரி செய்யும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம கடைகளில் வாங்கி சாப்பிட்றத விட ரொம்பவே அருமையாக இருக்கும் நம்ம வந்து வீட்டில் செய்யும்போது. அதுவும் கோதுமை மாவு வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அதில் இன்னுமே வந்து ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு ஒரு 10 நிமிஷத்தில். அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் யூஸ் பண்ணி இதை வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு மாவு வந்து நீங்கள் போட்டு இது மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. சுடுதண்ணி வந்து வடித்ததுக்கப்புறமா கொஞ்சமாக பச்சை தண்ணி சேர்த்து வடித்து விட்டுருங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயை வச்சுட்டு கொஞ்சமாக கடுகு, அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் சேர்த்துருக்கேன்.
நீங்க வந்து உடனே செய்ய போறீங்க அப்படின்னா, நீங்க வந்து பச்சை தண்ணி மட்டும் ஊத்தி அலசிட்டு உடனே வந்து செய்யறதுக்காக ரெடி பண்ணிக்கலாம். இல்ல நீங்க செய்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னா, பச்சை தண்ணி ஊத்தி அலசுறோம் இல்லையா? அதுக்கப்புறமா நீங்க கொஞ்சமா வந்து ஆயில் லைட்டா அதில அப்ளை பண்ணிட்டு கொஞ்சம் அப்படியே கலந்து விட்டுருங்க. அப்பதான் ஒண்ணோட ஒண்ணு ஒட்டாம இருக்கும். பார்த்தீங்கன்னா, கொஞ்சமா கருவேப்பிலை, அதுக்கப்புறம் வந்து தக்காளி, கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாத்தையுமே சேர்த்து இந்த மாரி வதக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள் சேர்த்து இந்த மாரி வந்து நல்லா கலந்து குடுத்துட்டு, தேவையான அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்ததுக்கப்புறம் மசாலாலாம் நல்லா அந்த பச்சை வாசனைலாம் போயிட்டு நல்லா கமகமன்னு வாசனை வருது. அந்த டைமில நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த பாஸ்தாவ வந்து உள்ள கொட்டிடலாம். கொட்டினதுக்கப்புறம் ஒரு 2, 3 நிமிஷத்துக்கு இந்த மாரி கலந்து குடுத்துட்டு, ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி போட்டு கூட நீங்க மூடி வச்சிடலாம் சிம்லயே. ஃப்ரெஷ்ஷா கொஞ்சமா வந்து கொத்தமல்லி இலைகள சேர்த்துட்டு சுட சுட நீங்க சர்வ் பண்ணுங்க. இது கூட நீங்க வந்து ஏதாவது வெஜிடபிள்ஸ் வந்து சேர்க்கிறதா இருந்தாலும் கேரட்டு, உருளைக்கிழங்கு, பீன்ஸு, பட்டாணி இந்த மாதிரி எது வேணும்னாலும் நீங்க வந்து சேர்த்துக்கலாம். இல்லன்னா வெறும் முட்டை கூட நீங்க வந்து சேர்த்துக்கலாம். கடைசியா இறக்க போற டைம்ல ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி முட்டை வந்து உடைச்சு ஊத்திட்டு, அதையும் ஒரு 2 நிமிஷத்துக்கு கிளறி விட்டுட்டீங்கன்னா, இன்னுமே வந்து டேஸ்ட்டு நல்லா அல்டிமேட்டா இருக்கும். உங்களுக்கு புடிச்ச மாதிரி எப்படி வேணும்னாலும் செஞ்சுக்கலாம். பாருங்க உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நல்லா டெம்ப்டிங்கா இருக்கு. அதே சமயத்தில சுட சுட சாப்பிடும்போது அவ்ளோ டேஸ்ட்டா இருந்தது. ஸோ கண்டிப்பா இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். டிஃப்ரெண்ட்டான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நம்ம இப்போ நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி ரைஸ் பேக் மட்டும் யூஸ் பண்ணி ரொம்பவே சூப்பரான ஒரு பாஸ்கெட் நம்ம வந்து ரெடி பண்ண போறோம். இதில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வெங்காயம், உருளைக்கிழங்கு, பூண்டு அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக நீங்க இந்த மாதிரி ஒரு ரைஸ் பேக் வந்து யூஸ் பண்ணி சூப்பரா ஒரு பாஸ்கெட் வந்து ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட்டு நீங்க இந்த மாதிரி அந்த ரைஸ் பேக்கோட அடிப்பக்கத்த வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சைட்ல இருக்கிற இடத்தையும் வந்து ஃபுல்லாவே வந்து கட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி பேக் வந்து யூஸ் பண்ணி நீங்க ஒரு பாஸ்கெட் மாதிரி ரெடி பண்ணிட்டு, அதில வந்து நீங்க உங்களோட காய்கறிகள் வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வச்சீங்க அப்படின்னா, உங்களுக்கு சீக்கிரத்தில கெட்டு போகவே போகாது. ஸோ ரொம்ப நாளுக்கு வந்து நல்லாவே தாங்கும். ஸோ பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ இதையும் வந்து 2ஆ கட் பண்ணி எடுத்துறலாம். ஸோ இந்த பேக் வந்து நல்லா திக்கா உங்களுக்கு பாஸ்கெட் வேணும் அப்படின்னா, நீங்க 2 பேக் அதாவது அப்படியே கூட நீங்க செட்டா யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க வந்து கட் பண்ண வேண்டாம். எனக்கு இந்த சிங்கிள் பீஸ் மட்டும் போதும். ஸோ நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டு, அத வந்து கரெக்ட்டான ஒரு ஷேப்ல வச்சு இத 4ஆ வந்து மடிச்சு எடுத்துக்கோங்க. இத வந்து ஈஸியா நீங்க தையல் மிஷின் இருந்தது அப்படின்னா, நீங்க தையல் மிஷின் யூஸ் பண்ணி தச்சீங்க அப்படின்னா, 10 நிமிஷத்துல உங்களுக்கு டக்குனு வேலை முடிஞ்சிரும். ஸோ என்கிட்ட மிஷின் இல்ல. ஸோ நான் வந்து கையில தான் தைக்க போறேன். பார்த்தீங்கன்னா, இத நல்லா 4ஆ மடிச்சு எடுத்துருங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு ஸ்கேல் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம 2 பக்கம் வந்து அளவு எடுத்து வந்து கட் பண்ண போறோம். இந்த பக்கம் எடுக்கிற அளவும், நீங்க வந்து இந்த பக்கம் எடுக்கிற அளவும் சேம் சைஸ்ல இப்போ ஒரு 10 சென்டிமீட்டர் கிட்ட எடுக்கிறீங்க அப்படின்னா, கரெக்ட்டா இந்த பக்கம், அந்த பக்கம் 10, 10 வந்து நோட் பண்ணி, இந்த மாரி நீங்க சிசர் யூஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 சைடுமே வந்து சேமான அளவா இருந்தா தான் நம்ம வந்து ஜாயின் பண்ணி தைக்கும்போது, நமக்கு கரெக்ட்டான அளவுல வந்து அந்த பாஸ்கெட் வந்து கிடைக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா நான் வந்து இந்த மாரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த ரைஸ் பேக் கூட நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்ல இருக்கிற ஒரு பழைய நைட்டி. நைட்டி தான் அப்படின்னு கிடையாது. உங்ககிட்ட பழைய ஷால் அதாவது காட்டன்ல இருந்தது அப்படின்னா, இல்ல வேஷ்டி அந்த மாதிரி எது வேணும்னாலும் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த பேக் வந்து என்ன ஒரு ஷேப்ல கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒரு பழைய நைட்டி. ஸோ அந்த நைட்டி தான் வந்து எடுத்திருக்கேன். இப்போ அந்த நைட்டிக்கு மேல நம்ம வந்து கட் கட் பண்ணி எடுத்தோம் இல்லையா பேகு, அத வந்து இந்த மாதிரி வச்சுருங்க. வச்சுட்டு அந்த 4 பக்கமுமே நம்ம வந்து கரெக்ட்டா இந்த பேக்கோட ஷேப்லயே நம்ம வந்து இந்த நைட்டியையும் வந்து கட் பண்ணி எடுக்க போறோம். கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, ஒரு இந்த அளவுக்கு மட்டும் சைடுல வந்து அகலத்துக்காக நான் வந்து விட்டுருக்கேன். அது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து மடிச்சு தைக்கிறதுக்காக. அந்த பேக்கோட சேர்த்து அந்த துணிய வச்சு நம்ம அட்டாச் பண்ணி மடிச்சு தைக்க போறோம். ஸோ அந்த மாரி மடிச்சு தைக்கும்போது, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நம்ம வந்து துணி விட்டோம் அப்படின்னா தான் நம்ம ஈஸியா வந்து கவர் பண்ணி அத வந்து மடிச்சு தைக்கலாம். ஸோ இந்த பேக்கோட ஷேப்லயே நான் வந்து துணியையும் அதே மாதிரியே வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பாருங்க, பார்த்தா உங்களுக்கு தெரியும். கரெக்ட்டா அதே அளவுல வந்து கொஞ்சம் இடம் விட்டு இந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம இத வந்து மடிச்சு தைக்க ஆரம்பிச்சிடலாம். பாருங்க நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். இந்த அளவுக்கு வந்து துணி வந்து எக்ஸ்ட்ரா நீங்க விட்டீங்க அப்படின்னா ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. பாருங்க. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா 3 பக்கமுமே மடிச்சு தச்சுட்டேன். இப்போ 4வது பக்கம் தைக்கிறதுக்கு முன்னாடி, இப்போ உள் பக்கமா நம்ம அத வந்து திருப்பி எடுத்துரலாம் ஃபர்ஸ்ட்டு. நீங்க கையில தைக்கிறத விட மெஷின் தையல் நம்ம வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா, இன்னுமே ரொம்பவே ஸ்ட்ராங்கா பிடிச்சுக்கும். பாருங்க, இப்போ நம்ம வந்து 3 பக்கம் தைச்சுட்டோம். 4வது பக்கம் ஃப்ரீயா விட்டுருந்தோம் இல்லையா? அந்த பக்கமா உள் சைடா கைய விட்டு, உள் பக்கத்துல இருக்கிறத வெளிய இந்த மாதிரி வந்து திருப்பி எடுத்துக்கோங்க.
இந்த மாதிரி நீங்கள் கை வச்சு திருப்பும்போது அந்த கார்னரில் வந்து பார்த்திங்கன்னா உள்பக்கம் துணிகள் ஏதாவது உள்ளே இருந்தது அப்படின்னா நல்லா வந்து கை வச்சு ப்ரெஸ் பண்ணி வெளியில் வந்து தள்ளி விட்டுருங்க. அப்போ தான் நம்ம வந்து அந்த பாஸ்கெட் வந்து ஜாயின் பண்ணும்போது நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு நான் இப்படி பண்ணி காட்டுறது கொஞ்சம் லென்த்தியாக இருக்க மாதிரி தெரியும். நீங்கள் மெஷின் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா டக்குன்னு வந்து ஒரு 5 நிமிஷத்தில் நீங்கள் வந்து வேலை முடிச்சிடலாம். பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. நம்ம வந்து ஃபுல்லாக திருப்பி எடுத்ததுக்கப்புறம் அந்த 4வது பக்கத்தையும் நீங்கள் மடித்து இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி தச்சுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஃபுல்லாக நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அந்த 4 மூலை இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டும் நம்ம ஜாயின் பண்ணி நம்ம அடுத்து வந்து தைச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து சூப்பராக பாஸ்கெட் வந்து ரெடி ஆகிடும். இப்போ அது வந்து எப்படி தைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த மூலையும் அந்த மூலையும் வந்து சேர்த்து பிடிச்சிடுங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த 2 ஜாயிண்ட்டையும் நீங்கள் இந்த மாதிரி சேர்த்து பிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல கரெக்டாக சைஸ் வந்து அளவாக இருக்கான்னு பார்த்துட்டு அப்படியே நீங்கள் வந்து தைச்சிருங்க. இதை வந்து நம்ம மிஷினில் தைச்சோன்னா இன்னுமே வந்து ஈஸியாக இருக்கும். பாருங்கள், ஒரு பக்கம் நான் தைச்சிட்டேன். இப்போ அதே மாதிரி இப்போ இந்த கார்னரையும் அந்த அந்த பக்கம் இருக்கு இல்லையா, அதையும் வந்து சேர்த்து நீங்கள் இந்த மாதிரி தைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதையும் வந்து தைச்சிட்டு பார்க்கலாம். இதெல்லாம் நீங்கள் வந்து ஃப்ரீ டைமில் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி 4 மூலையும் வந்து நான் தைச்சி எடுத்துட்டேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதில் வேணும் அப்படின்னா 2 பக்கமும் நீங்கள் வந்து கைப்பிடி வந்து ஏதாவது வச்சு தைச்சிக்கலாம். அதாவது தூக்குற மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் இந்த பக்கத்தில் வந்து கைப்பிடி வச்சுக்கலாம். ஸோ இப்படி கைப்பிடி இருந்தது அப்படின்னா உங்களுக்கு இன்னுமே தூக்குறது கம்ஃபர்டபுளாக இருக்கும். பாக்ஸுக்கு நடுவில் வேணும்னா நீங்கள் வந்து ஏதாவது கேலண்டர் அட்டை இல்லைனா அட்டை பாக்ஸோட அட்டை வந்து கட் பண்ணி நீங்கள் வந்து போட்டு வச்சுக்கலாம். இப்போ இதில் வந்து உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் பூண்டு, இஞ்சி இதெல்லாம் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது நமக்கு இதெல்லாமே வந்து ரொம்ப நாளுக்கு தாங்கும். ஏன் அப்படின்னா நம்ம வந்து அதை பண்ணியிருக்கிறது அந்த ரைஸ் பேக்கில் பண்ணியிருக்கிறதுனால நமக்கு வந்து இது ரொம்ப நாளுக்கு வந்து கெட்டு போகாது. நல்லா ட்ரையாக ரொம்ப நாளுக்கு அப்படியே இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கி வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.